நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஊருக்கு வந்துட்டுங்க. தியா வந்து சொன்னாங்க, ஊருக்கு போகலாங்கம்மா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கல்கி தான் என் கூட வந்திருந்தாங்க. சரி வான்னு சொல்லி கிளம்பிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. பார்த்திங்கன்னா பக்கத்து தோட்டத்தில் வந்து மிளகுத்தக்காளி கீரை கொடுத்துருந்தாங்க. அந்த கீரையில் பாருங்கள், கீரையை விட காயும் பழம் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க. சரி நான் அவரை செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் எனக்கு இதெல்லாம் சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாருங்க. சமைக்க தெரியுதோ இல்லையோ, இந்த மாதிரி பொறுமையாக உட்காந்து அவங்களுக்கெல்லாம் பொறுக்கிறதுக்கு டைம் இருக்காதுங்க. இது பார்த்திங்கன்னா நானும் தியா வந்து 2 பேரும் உட்காந்து பொறிச்சிட்டு இருந்தேங்க. சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அம்மா வந்து கீரை பொறிச்சிட்டு இருக்கும்போது இந்த பழத்தை தான் நம்ம வந்து பொறுக்கி சாப்பிட்டுட்ருப்போம். நீங்களும் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இதில் பாருங்கள், காய் எவ்வளோ காய் வந்திருக்குன்னு. இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. புளிக்குழம்பு மாதிரி கூட வைக்கலாங்க. இது மிளகு தக்காளி பழம் பாருங்கள், ஒவ்வொன்றும் முத்து முத்தாக நவாப்பழம் மாதிரியே இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. காய் ரொம்ப நிறையா வந்திருக்குங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மிளகு தக்காளி காய் குழம்புங்க. மதியத்துக்கு பார்த்திங்கன்னா கீரைங்க. நானும் தியா மட்டும்தான். பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்குது. வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.